இவர் என்ன பண்ணுறாருன்னா ஓபிஎஸ் என்ன தப்பாக இந்த ஒருங்கிணைப்பு குழு இல்லை தொண்டர்கள் மீட்பு குழுன்னு ஒன்று ஆரம்பித்து அதிலிருந்து இல்லை கொஞ்ச நாள் நாங்கள் அது வழியாக போய் கேட்குறாரு. பேசிக்காக ஒரு மிஸ்டேக்கை பண்ணி அது இல்லாமல் இப்போ இண்டிபெண்டாக வேறு நிற்க ஆரம்பிச்சிட்டார். பாரதிய ஜனதா கட்சி கடைசியாக கெஞ்சி பார்த்துருக்காரு நம்மளை ஒரு 6 சீட்டுக்கு நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி. அதையும் அவர் ஒத்துக்கலை. நம்ம உண்மையை தான் சொல்லணும். பிஜேபி நமக்கு பிடிக்கிறது இல்லைங்கிறது வேறு விஷயம். அவங்க 13 சீட்டை நம்ம கேட்டு கொடுத்தோம். என் முன்னாடி தான் கொடுத்தாரு. கொடுக்குறப்ப நானும் மிஸ்டர் வைத்தியலிங்கம், மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன், மிஸ்டர் கூப்பா கிருஷ்ணன், மிஸ்டர் மனோஜ் பாண்டியெலாம் இருந்தோம் செட்டாக. இந்த 13க்கே கூட அவர் அண்ணாமலை பர்மிஷன் வாங்கி கொடுக்குறாரு. 10 தோல்வி பழனிசாமி, இடையிலே வந்த எடப்பாடி, இடைப்பாடி, இடையில் வந்தவர் இவ்வளோ ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு கலடா பண்ணிட்டு இருக்காரு. கட்சி மேலே நலன் இல்லை அவருக்கு. ஸோ இங்கே இவர் ஒரு 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 நேராக போய் எதையாவது சாதிப்பார்னு நினைக்கிறோம். ஆனால் ஓபிஎஸ் செய்யலை. அண்ணன் செல்லூர் ராஜன் ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? மதுரையில் இருக்கார். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சயின்டிஸ்ட் இன் இந்தியா. அப்துல் கலாம் தெரியும். அவர்கிட்ட தான் அவர் ட்ரைனிங் எடுத்துப்பார். அதான் அந்த இதெல்லாம் விட்டார்ல தர்மாகோல்லாம், அவர் அந்த பெரிய மனுஷன் அழகாக சொன்னார். கூவி 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 ரோடெல்லாம் போய் வேர்த்து ஒழுவோம். ஓட்டு போடு, ரெட்டலைக்கு போடு, ரெட்டலைக்கு போடு, ரெட்டலைக்கு போடுன்னு போய் கேட்டோம். ஆனால் ஜனங்க போட மாட்டேன்றான். எங்களை பார்த்து பேச்சுவார்த்தைக்கு உட்காந்தா தான் முடிவெடுக்க முடியும். அதை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். தோ கூப்பிட்றேன்றாங்க ஒருத்தங்க. இன்னொருத்தர் தியாகம் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ரெடி நான் வரேன்றாரு. இன்னொருத்தர் நோ நாங்களா ஐயே நீங்கள் 6 பேர் 7 பேர்லாம் பேசாது. இந்த அம்மாவை எனக்கு யாருன்னே தெரியாது, அவன் இந்த அம்மா காலில் நான் விழவும் கிடையாது அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இது எப்படிங்க உருப்படியாக மண்டை பிச்சுட்டு அலையிறோம். 6 பேரும் பேசவே முடியல. ஒருத்தர் மாத்திரம் கோவம் வந்துருச்சு. அவருக்கு ராத்திரிலையும் கோவம் வரும், பகல்லையும் கோவம் வரும். எப்போ நிதானமாக இருக்கார், எப்போ நிதானமாக இல்லாமல் இருக்கார் சொல்ல முடியாது. அவருக்கு கோவம் நீ என்ன பெரிய எம்ஜிஆர் நீ என்ன எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு கோவமாகவே சொல்லிட்டார். அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். அதிமுகவினுடைய தற்போதைய நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து பல தோல்விகள், விக்கிரவாண்டி தேர்தலில் பங்கெடுக்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இல்லை சமீபத்தில் பொதுச் செயலாளர் கிடையாது அப்படின்ட்டு நீதிமன்றம் கேள்வி கேட்ட வரைக்குமே ஒரு சலசலப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. அதற்கு இடையில நீங்கள் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்ட்டு ஆரம்பிச்சு அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு முழு வீச்சில் போயிட்டு இருக்கீங்க. அந்த பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு சார்? 10 தோல்வி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்று போடக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் இன்று சொன்னதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். என்னோட செகண்ட் சன் ஜெயசிம்மா பேரில் அம்மா தான் பேர் வச்சாங்க. அவரோட பேரில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் எனக்கு ரொம்ப நாளாக அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இது எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது ஒரு கட்சியை பற்றி? ஏன்னா ஒரு செயற்குழு கூடுச்சு, தலைவருடைய பைலாவை திருத்தந்தே தப்பு திருத்தினாங்க. ஒரு தொண்டன் 2 பேர்த்துக்கு ஓட்டு போட்ட ஒரு அதிசயத்தை பார்த்தோம். அப்போ அந்த பைலாவில் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி 5 வருடங்களுக்கு மாற்றப்பட மாட்டாது, திருத்தம் செய்யக்கூடாதுன்னு கொண்டு வந்தது. அது எப்படி இவனுங்க பண்ணுறானுங்க? ரேட்டிஃபிகேஷன் கொடுத்து நியாயம்னு பொதுக்குழுவில் கொடுத்தது கோர்ட்டு ஒத்துக்குது, ஏதோ நடக்குதுன்னு செக் பண்ணா. அப்போ எலெக்ஷன் கமிஷன் அதை ஒத்துக்கல, பொதுச் செயலாளர்னு ஒத்துக்கல. அதில் என்னென்னா காதில் பூ வச்சுக்கிட்டுலாம் பேட்டி கொடுத்தேன். பழனிசாமி காதில் பூ சுத்தாது அதெல்லாம் சொன்னேன். இன்றைக்கி கோர்ட்டு சொல்லி, அன்னைக்கு நம்ம சொன்னதை இன்றைக்கி நஜன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிடுச்சு. சேப் பண்ணோம். ஸோ அவரை பொதுச் செயலாளர்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் தார்மீக அடிப்படையும் இல்லை, சட்டப்படி சொல்லக்கூடாது. ஆகவே கேஸ் முடிகிற வரைக்கும் யாருன்றது இன்னும் தீர்மானமாகலை அப்படிங்கிறது தான் அன்னைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொன்னேன், நாளைக்கும் சொல்லுவேன். இணை ஒருங்கிணைப்பாளரா கிடையாதா அப்படிங்கிறதுலையும் ஒரு சிக்கல் இருக்குல்ல. ஏன்னா பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு அவரை தன்னை அறிவிச்சுக்கிட்ட பிறகு அவர் எலெக்ஷன் கமிஷன்ல ரிசைன் பண்றாரு. இணை ஒருங்கிணைப்பாளர் அர்ஜென்டா ரிசைன் பண்ணிட்டார். அந்த ரிசிக்னேஷன் அவர் கொடுத்த பின்னாடி அங்கேயும் அடிப்படுது. அந்த ரிசிக்னேஷனையும் உண்மையை சொல்கிற எலெக்ஷன் கமிஷன் அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே, அதையும் பெண்டிங் வச்சுட்டான். நம்ம போய் சொல்லக்கூடாது. ஸோ அங்கே இணை ஒருங்கிணைப்பாளர்ன்றது அப்படியே இருக்குது. ஆனால் தேர்தல் காலகட்டத்தில் எலெக்ஷன் கமிஷனே ஒரு அறிக்கை விடும்போது பொதுச் செயலாளர் மென்ஷன் பண்ணி தானே கொடுக்குறாங்க. இல்லை இவராங்க அதுதான் நீங்கள் நல்லா இப்போ உங்கள் கேள்வி மூலியமாக நமக்கு
ரெட் ரூல் மூலியமாக பல பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓபிஎஸ் என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு தப்பை ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறத நம்ம வெளி உலகத்திற்கு எடுத்து வந்து காமிச்சிட்டோம். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், தேர்தலில் நிற்கணும். ஒரு 10 இடத்துல நாடாளுமன்றத்துக்கு நின்று இருந்தாருன்னா ஒரு கூட்டணியோட, அப்போது ரெட்டையிலையை கொடுன்னு அவர் கையெழுத்து போட்டு கேட்டிருக்கலாம். அப்போ கேட்குறப்போ ஒருங்கிணைப்பாளர் ஒரு பக்கம் கேட்குறாரு, இன்னொரு பக்கம் பொதுச் செயலாளர் கேட்குறாரு, அவர் கையெழுத்து போட்டு பொதுச் செயலாளர் கேட்குறாரு. அப்போ தான் எலெக்ஷன் கமிஷன் ரியாக்ட் ஆகியிருக்கும். இதுக்கு நடுவில் நான் டெல்லி போய் ஹைகோர்ட்டில் ஒரு என்னுடைய பெண்டிங் விச் ஆர் ஆல் ஐ ஹவ் ஃபைல்டு கம்ப்ளைண்ட் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி அப்புறமா கொடுன்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டேன். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓபிஎஸ் என்ன தப்பாக இந்த ஒருங்கிணைப்பு குழு இல்லை, தொண்டர்கள் மீட்பு குழுன்னு ஒன்று ஆரம்பித்து அதிலிருந்து இல்லை கொஞ்ச நாள் நாங்கள் அது வழியாக போய் கேட்குறாரு ரெட்டையிலையை. அப்போ உங்கள் சிம்பிளுக்கும் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பேசிக்காக ஒரு மிஸ்டேக்கை பண்ணி அது இல்லாமல் இப்போ இண்டிபெண்ட்டாக வேறு நிற்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ நோ அப்ஜெக்ஷன் ஃப்ரம் அனதர் சைடு த ப்ராப்பர் வே. அப்போ என்ன பண்ணுவான் எலெக்ஷன் கமிஷனு? அதை அக்செப்ட் பண்ணிட்டு தூக்கி கொடுத்துட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்கல, ரைட், ஓகே. இந்த பக்கம் அவங்க கேட்கல, அந்த பக்கம் அவங்க கேட்டாங்க. அந்த ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு மன்னாரன் கம்பெனி அது இதுன்னு மூலியமாக போய் கேட்டிங்கன்னா அது எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும்? அதனால் டெல்லியிலேருந்து நான் சூட்கேஸை பிடிச்சி திரும்பிட்டேன். நான் அவர் எதிர்பார்த்ததெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வந்து கடைசியாக கெஞ்சி பார்த்துருக்காரு அண்ணாமலை, ஒரு 6 சீட்டுக்கு நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி. அதையும் அவர் ஒத்துக்கலை. நம்ம உண்மையை தான் சொல்லணும். நான் பிஜேபி நமக்கு பிடிக்குது இல்லைங்கிறது வேறு விஷயம். அவங்க 13 சீட்டை நம்ம கேட்டு கொடுத்தோம். என் முன்னாடி தான் கொடுத்தார். கொடுக்குறப்ப நான் மிஸ்டர் வைத்தியலிங்கம், மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன், மிஸ்டர் கூப்பா கிருஷ்ணன், மிஸ்டர் மனோஜ் பாண்டியெலாம் இருந்தோம் செட்டாக. இந்த 13க்கே கூட அவர் அண்ணாமலை பர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன்னார். உங்களுக்கு தெரியும் பிஜேபி பொசிஷன் என்ன தமிழ்நாட்டில்னு. அதனால் நான் கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க. இவர் பல்ட்டி அடித்ததில் அவர் கைக்கு போச்சு தற்காலிகமாக. அது இப்போ எலெக்ஷன் கமிஷன் நீ எப்படி பொதுச் செயலாளர்னு போடுற? காஸ்ட் லிஸ்ட்டில் இணை ஒருங்கிணைப்பாளர்ன்ற ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் நீ வந்து ஒரு பொதுச் செயலாளருங்கிற கோர்ட், அதாவது காஸ்ட் லிஸ்ட் கேஸ் போடுறோம் பாருங்க. இப்போ எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து பார்ட்னர், நீங்களும் பார்ட்னர், ஓனர் யாருங்கிறது பிரச்சனை. அப்போ பார்ட்னர்னு போட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்ணால் இறுதி வரைக்கும் அது பார்ட்னராகவே தான் இருக்கணும். நீங்கள் நடுவில் ஓனர் நீங்களாக போய் மாற்றிக்க முடியாது. அதுதான் சிஸ்டம். அப்போ அது கோர்ட்டுக்கு போகும், பெஞ்சுக்கு போகும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். முடிவாகிற வரைக்கும் நீங்கள் இந்த பார்ட்னரில் தான் இருக்கணும். இல்லை 211 ஆர்டிக்கலில் பயன்படுத்தி காரணத்தை சொல்லி மாற்றி கேட்கலாம். பட் எதிர்த்தரப்பு அப்ஜெக்ஷன் பண்ணும்ல, அது தெரியாமல் நம்ம அதுதான் இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. அதான் நீதிபதி, ஏன் கேஸையே மூல கேஸே அதுதான், நீ ஒன்று எடுத்தது செல்லாது, ஏன்னா நீ பொதுச் செயலாளரே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீ வந்து பொதுச் செயலாளர்னு நீயே போட்டுக்கிற, என்ன ஏமாத்துறீங்களான்னு கேட்டு எதிர்மனுதாரர் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் பொதுச் செயலாளர்னு கொடுத்து எப்படி ரிப்ளை நோட்டீஸ் கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. ஆமாம், நாம் இது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அதில் வந்து பொதுச் செயலாளர்னே போட்டுக்கிட்டாங்க. இப்போ என்ன பியூட்டின்னா, அதை திருத்தி பொதுச் செயலாளர்னு போட்டுக்கிட்டாங்க. இது இணை ஒருங்கிணைப்பாளர்னு கோர்ட்டு கேட்ட பின்னாடி பயந்துக்கிட்டு அவங்க வந்து உடனே இல்லை நாங்கள் போட்டது தப்பு அப்படின்னு சொல்லி அதை மாற்றி போட்டாச்சு இப்போ கோர்ட்டில். இதுதான் நடக்குது. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிறது கடந்த ஜூன் மாதம் ஆரம்பிச்சிங்க. ஒருங்கிணைப்பு குழு அப்படின்ட்டு நீங்கள், ஜேசிடி பிரபாகர், அதுக்கப்புறமா கேசி பழனிசாமி. இந்த பிளவு அப்படிங்கிறது 2022 ஜூலையிலேயே ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொதுக்குழு கூட்டம் தொடங்கி அங்கிருந்து பிரச்சனைகள் தொடர்ந்து அப்படியே பிளவுகள் வந்து ஓபிஎஸ் வெளியேறி இல்லை நீக்கப்பட்டு இப்படி பல பிரச்சனைகள். ஏன் இவ்வளோ தாமதமாக ஆரம்பிச்சிருக்கீங்க ஒருங்கிணைப்பு குழு? அதாவது ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணுவோன்னு நினைக்கிறோம். சரி, ஓபிஎஸ் ஒரு ஃபார்மர் சிஎம், அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர், 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பிச்சவர். ஸோ எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல, இது இனாமாக கொடுத்தது சசிகலான்ற சின்னம்மா. அவங்க அன்னைக்கு பழனிசாமி இல்லைன்னு இன்னொரு யாராவது பேரை சொல்லியிருந்தா அவங்க தான் சிஎம். ஆனால் இடையில் வந்த பழனிசாமி அடிக்கடி சீமான்னு தான் சொல்லுவார். இடையில வந்த எடப்பாடி, இடைப்பாடி அப்படின்னு ஒரு பாடின்னு வரும், அது மாதிரி இடையில் வந்தார் அவர். ஸோ இடையில் வந்தவர் இவ்வளோ ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு கலட்டா பண்ணிகிட்டு இருக்காரு. கட்சி மேலே நலன் இல்லை அவருக்கு. ஸோ இங்கே வந்து இவர் ஒரு நேராக போய் எதையாவது சாதிப்பார்னு நினைக்கிறோம். ஆனால் ஓபிஎஸ் செய்யலை. அண்ணன் வேறு தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் இல்லை. அவர் மேலே கோபமோ, நாங்கள் எலெக்ஷனில் நிற்கிறோன்னு அவர் சீட்டு கொடுக்கலன்னோ இல்லை. நமக்கு என்னென்னா, எதிரி கை ஓங்க நம்ம தோற்றுக்கிட்டே இருந்தோம்னா
தேர்தலில் பழனிசாமி 10 தடவை தோக்குறாரு. வடக்கு மன்றத்துக்கு போய் நம்ம தொடர்ந்து தோத்தோம்னா இது எப்படி சரியாக வரும்? நாங்கள் என்ன நினைச்சோன்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் தான் தலைவராக இருக்கணும், பிஜேபி தலைமை இருக்கக்கூடாது. நான் ஓபிஎஸ்ஸே பிஜேபி கிட்ட தானே கையேந்தி நிக்கிற அதுதான் நிலைமை பிரச்சனையே வந்திருக்கு இப்ப. போச்சு. தேர் இஸ் த ப்ராப்ளம். இப்ப நான் இடையில வந்த பழனிசாமி நீங்க சொல்றீங்கல்ல, அவர் பின்னாடி தானே இப்போ அதிமுகவே இருக்கு. அதுதான் தப்பு. இதுதான் பேசிக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும். பாவம் நீங்களும் அதானே கேட்குறீங்க. இவ்வளோ நேரம் கேட்டீங்க அவர் எப்படி பொதுச் செயலராக போடலான்னு. ரெண்டாவது அவர் கையில் தான் இருக்குங்கிறீங்க. அவர் கையில் என்ன இருக்குது? சார், ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அவர் பக்கம் தானே இருக்காங்க இன்னைக்கு. அப்புறம் ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறார்? அப்புறம் ஏன் விக்கிரவாண்டியிலேருந்து வெளியில் ஓட்டாரு? இந்த முன்னாள் அமைச்சர்களை பார்த்து எவனும் ஓட்டு போட மாட்டானோ? பழனிசாமி பார்த்து யாரும் ஓட்டு போட மாட்டேன்றான். செல்லூர் ராஜன் ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? மதுரையில் இருக்கார். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சயின்டிஸ்ட் இன் இந்தியா. அப்துல் கலாம் பின்னாடி அவர்கிட்ட தான் அவர் ட்ரைனிங் எடுத்துருப்பார். அதான் அந்த இதெல்லாம் விட்டார்ல, தர்மாகோல்லாம், அவர் அந்த பெரிய மனுஷன் அழகாக சொன்னார். கூவி 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 ரோடெல்லாம் போய் வேர்த்து ஒழுவோம், ஓட்டு போடு, ரெட்டலைக்கு போடு, ரெட்டலைக்கு போடு, ரெட்டலைக்கு போடுன்னு போய் கேட்டோம். ஆனால் ஜனங்க போட மாட்டேன்றான் எங்களை பார்த்து. 3வது இடத்துக்கு போயிட்டோம் மதுரையில். நாங்கள் என்ன எம்ஜிஆரா? நாங்கள் என்ன காமராஜரா? நாங்கள் என்ன அம்மாவா? எங்களை பார்த்து யார் ஓட்டு போடுவா? சொன்னது நான் இல்லை, எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கிற செல்லூர் ராஜ் கோபத்தில் உண்மையை சொல்லிட்டார். ஆகவே பழனிசாமியை பார்த்துலாம் பரிதாபப்பட்டு கூட யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ ஓட்டு போடுறது தலைவர்களை பார்த்து ஓட்டு போடுவாங்க, இவங்களை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. ஆகவே தோல்விகள் தொடருது. கட்சி எங்கிட்டு இருக்கு, 2500 பேர் பொதுக்குழு எங்கிட்டு இருக்கு, செயற்குழு எங்கிட்டு இருக்கு, நான் பெரிய ஆதிக்கம் செலுத்துகிறேன், அதெல்லாம் ஒன்றும் அதையெல்லாம் மக்கள் கேட்க ரெடியாக இல்லை. ஒரே ஒரு இடைத்தேர்தல் நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா அப்போ நானே வாழ்கன்னு சொல்லுவேன். விக்கிரவாண்டியில் 9000 தான் டிஃப்ரென்ஸு போன எலெக்ஷனில் என் பேரில் இருக்க புகழேந்தி நின்னப்போ. அப்போ அந்த இடத்துல ஏன் நீங்கள் வெளியில் வரீங்க விட்டுட்டு? காரணம் என்ன? யாருக்கு விட்டு கொடுக்குறீங்க? அதிமுக ஒன்றிணைணும் அப்படின்ட்டு நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சியின் அடிப்படையில யார் தலைமையா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் எல்லாருமே அதுதான் கேட்குறீங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணுவாங்க? இல்லை, உங்களை தான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்க. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம், முதல்ல என்ன பண்ணுவாங்க? முதல்ல மாப்பிள்ளை தேடுவாங்க, இல்லாட்டி பொண்ணு தேடுவாங்க. தேடுவாங்க. பொண்ணை போய் பார்ப்பாங்க, மாப்பிள்ளையை போய் பார்ப்பாங்க, ம். 2 வீட்டுக்காரங்களும் சேருவாங்க, உட்காருவாங்க. அப்புறம் பிடிச்சதுன்னா பிடிச்சதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் இப்படி தான் நடக்கும் நடைமுறையில். அப்போ இங்கே உட்காரவே மாட்டேன்றாங்க 3 பேரும். புரியுதா உங்களுக்கு? இல்லை, எடப்பாடி அவர்கள் அன்ஃபிட்னு சொல்லிட்டீங்க, இல்லை அன்ஃபிட் மாத்திரம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அப்புறம் அவர் எதுக்கு உட்காரணும்? இல்லை எல்லா போல்ட்டு நெட்டும் சேர்ந்து அந்த அன்ஃபிட்டை வந்து ஃபிட் ஆகிடுச்சுன்னா, ஃபிட்னஸ் பண்ணிடுச்சுன்னா ஓகே. இங்கே 3 பேரும் உட்கார மாட்டேன்றாங்களே, இதையில் நாங்கள் நிமித்துறோன்னு போயிருக்கோம். இந்த 3 பேரும் ஒன்றா உட்காந்து பேசும்போது தானே நீங்கள் 3 பேரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா, இல்ல இபிஎஸ் மட்டும் முதல்ல ஒத்துக்க உட்காரவே மாட்டேங்கிறாரா? இல்லைன்ற பேச்சுவார்த்தைக்கு உட்காந்தா தான் முடிவெடுக்க முடியும். அதை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். தோ கூப்பிட்றேன்றாங்க ஒருத்தங்க, இன்னொருத்தர் தியாகம் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் ரெடி நான் வரேன்றாரு, இன்னொருத்தர் நோ 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 நாங்களா ஐயே நீங்கள் 6 பேர் 7 பேர்லாம் வந்து பேசாதீங்க. அவர் பாகிஸ்தான் ராவல்பிண்டியிலேருந்து வந்தார், இவர் சைனாவிலேருந்து வந்திருக்கார், இவங்க 2 பேர்த்தையும் நான் பேசவே மாட்டேன், இந்த அம்மாவை எனக்கு யாருன்னே தெரியாது, அவன் இந்த அம்மா காலில் நான் விழவும் கிடையாது அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இது எப்படிங்க உருப்படியாகும் சொல்லுங்க போவோம்? மண்டையை பிச்சுட்டு அலைகிறோம். ஆகவே வேறு வழி இல்லை, உங்களை என்னடா சேர்க்கறது அப்படின்னு கூட தோணுது. அதனால் இது சரியாக இருக்குமோ இல்லையோன்னு சொல்லி நாங்கள் ஃபீல்டு லெவலில் இன்றைக்கி 1300 பொறுப்பாளர்களை பல தொகுதிக்கு அறிவிச்சிட்டோம். தொடர்ந்து இன்னொரு லிஸ்ட்டு வரப்போகுது. ஆகவே ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா செல்லூராஜ் சொன்ன மாதிரி இவன் மூஞ்சி அவன் மூஞ்சி பார்த்து அவனை ஓட்டு போடுறதில்ல. அதனால் தலைவர் அம்மா ரெட்டாலேன்னு தான் சொல்லணும். அதனால் ரோட்டில் போகிறோம், நோ ப்ராப்ளம். அங்கே போய் தொண்டர்களாக சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அடிமட்டத்திலேருந்து கொண்டு வருவோமே அப்படின்னு இறங்கியிருக்கோம். அதான் காலையில் பத்திரிகையை பார்த்தோம். ஓகே. ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து அதிமுகவுக்குள்ளேயே, அதாவது இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்குள்ளேயே சில சலசலப்புகள் இருக்கிறதாகவும், 6 முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் போயிட்டு ஓபிஎஸோட ஒன்றிணைணும் அப்படின்ற ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் நடத்தினதாகவும் சொல்லப்படுது. அது ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு? நான் யாரையும் தப்பாக பேசலை, தப்பாக நினைக்கக்கூடாது. அவர் தான் சொல்லுவார் பழனிசாமி. ஒருத்தர் சின்னம்மாவை பார்த்து ஏதோ மேலே குறைக்குதுன்னாரு. ஒன் ஆஃப் த டாக், என் பேரை மறந்துட்டேன். நான் டாகில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். உள்ளே வரும்போது ஒன்றுமே பண்ணாது, அது அமைதியாக இருக்கும். முதலாளியோடு பேசும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்.
திரும்பி போகும்போது எதையாவது கையை வச்சுட்டீங்க, கையை பிடிக்கும் அது. நீங்கள் திரும்பி போக முடியாது. எப்படி வந்தீங்களோ அப்படியே போகணும். அந்த டாகினுடைய நேச்சர் அப்படி. 6 பேர் போனாங்கல்ல, 6 பேரும் பேசவே முடியல. ஒருத்தர் மாத்திரம் கோவம் வந்துருச்சு அவருக்கு. அவருக்கு ராத்திரிலையும் கோவம் வரும், பகல்லையும் கோவம் வரும். எப்போ நிதானமாக இருக்கார், எப்போ நிதானமாக இல்லாமல் இருக்கார் சொல்ல முடியாது. அவருக்கு கோவம் வந்து, நீ என்ன பெரிய எம்ஜிஆர் நீ என்ன எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு கோவமாகவே சொல்லிட்டார். யாரும் சொல்கிறதுக்கும் கேட்கல நம்ம பழனிசாமி. போய் வேலையை பாருங்கள், போங்க, நம்ம ஆய்வு நடத்துவோம். ஆய்வு நடத்தி என்ன கிழிச்ச? ஆய்வு எதுக்கு நடத்துகிற? எலெக்ஷனில் தோற்று போனதுக்கு ஆய்வு நடத்துகிற. ஆய்வு முடிஞ்சோடனே என்ன பண்ணோம்? யார் யார் ஒர்க் பண்ணலையோ ஓய்வு கொடுக்கணும். ஆய்வு நடத்தி எத்தனை பேருக்கு ஓய்வு கொடுத்த? அம்மா விசாரணைக்கு போட்டுச்சுன்னா ஒரு ஆள் காலி. அவன் காப்பாற்றிக்கணும் அவனை அப்படின்னா 108 தடவை மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுத்து கிடைச்சா காலில் விழுந்து தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு இங்கே இருக்க தலைமை கழகத்தில் நாங்கள் விசாரிக்கும் பொழுது லெட்டர் எழுதி அப்படி காப்பாற்றி விடுவோம். இங்கே ஆய்வு பண்ணுறேன்னா அது என்ன ஆய்வு நடக்குதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த ஆய்வு நடக்கல, மாவட்டந்தோறும் நடந்துச்சுல்ல அந்த ஆய்வு. என்ன ஆய்வால் என்ன பண்ணீங்க? இப்போ ஒன்று நீங்கள் வந்து 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு, அவனையாவது எடுக்கணும். 12 இடத்துல 3வது இடத்துக்கு போயிட்டீங்க, அந்த 12 மாவட்ட செயலாவது காலி பண்ணணும். அப்புறம் என்ன ஆய்வு? அங்கே உள்ள கண்டிஷன் யாரும் யாரை பற்றி பேசக்கூடாது. அலையன்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னும் 25 பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி வெயிட்டிங்கில் இருக்க மாதிரி, இன்னும் ஏகப்பட்ட கட்சி இருக்க மாதிரி. பிரேமலதா ஒருத்தங்க தான் கூட இருக்காங்க, விஜயகாந்த் பேரை சொல்லிட்டு. யார் இருக்கா அலையன்ஸ் வர்றதுக்கு? இல்லை, அவங்களுமே பாஜக கொண்டு வந்து இந்த மத்திய பட்ஜெட்டுக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம், நல்ல பட்ஜெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்கல்ல. யாரு? தேமுதிகல இருந்து. நல்ல பட்ஜெட்டாமா அது? நல்ல பட்ஜெட்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துலையுமே அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு பிளவு ஏற்படுதா அப்படின்ற கேள்விகளும் வந்துச்சு. இல்லை, நல்ல பட்ஜெட்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தனியாக துண்டு பட்ஜெட் விழுந்திருக்கும் சட்டமன்றத்தில் வர மாதிரி. இது பப்ளிக் எந்த விதத்தில் நல்லதான் தெரிஞ்சுக்கிறேன் நான். கேப்டன் தான் சொல்லுவார் அழகா, காசு என்னடா காசு, செத்து போனா இடுப்பில் இருக்க அருணா கொடி கூட புதைச்சிட்டு போகணும்டா அப்படின்னுவார். இந்த பிரேமலதா மறந்துட்டாங்க நினைக்கிறேன். பட்ஜெட்டாங்க 10 பைசா கொடுக்கலீங்க. மெட்ரோவுக்கு கர்நாடகா கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுக்கலீங்க. இப்போ தேமுதிக மட்டும்தான் அதிமுகவோட பலமா இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னதுனால நான் அதை கேட்கிறேன். தேமுதிகவுமே இந்த பட்ஜெட் ஆதரிக்கிறது மூலமா பாஜகவுக்கான நிலைப்பாடை எடுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. 100% கரெக்ட். தேமுதிக ஏடிஎம்கே விட பலமா இருக்கு. யுவர் கரெக்ட். நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை. ஏன்னா அந்த விஜயகாந்தினுடைய பையன் பிரபாகரன் ஒரு கட்டத்தில் லீடிங் போயிட்டாரு. லீடிங் கம்மியாகுது, லீடிங் போறாரு, லீடிங் கம்மியாகுது. ஐயோ ஜெயிச்சிட்டோம், கேப்டன் பையன் நான் கூட உள்ளன்போட உள்ளபூர்வமாக அந்த ஒரு சீட்டை எப்படியாவது அடிக்கணும், ஜெயிக்கிட்டோம்னு நினச்சேன். கடைசியில் கொஞ்சம் வீட்டில் ஒரு 3000-4000 வீட்டில் போயிடுச்சு பாவம். அதை கூட வாங்குறது யோகியது இல்லையே இவன் தலைமையில். நாட்டில் 40 சீட்டும் தோத்தாச்சே. அங்கேயாவது நியரிங் கிட்ட போய் தோத்தாங்க. அன்புமணி ராமதாஸ் கிட்ட போய் தோக்குறாரு ஒரு மிஸ்ஸஸ் சோமியா அன்புமணி ராமதாஸ், மிஸ்ஸஸ் சோமியா அன்புமணி. அப்போ கிட்டையே போக முடியாத நிலைமையில் என்ன கட்சி நடத்துற நீ? உன்னை சார்ந்து இருக்கிற இயக்கங்கள் கிட்ட வரைக்கும் போய் வெற்றியை தொட்டு பார்த்து கீழே வருது. சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே இது தோல்வி தொடர்கிறது, இங்கே தொடர் பயணமாகிவிட்டது. ஆகவே இது மாற்று வேணும்னு சொல்லி பாடுபடுறாங்க. இப்போது அம்மாவுக்கு பிணை கொடுத்தேன், 11 வருஷம் கேஸுக்கு ஓடாடினேன், பல போராட்டங்களை சந்தித்தேன். இந்த பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது என் மேலே செடிசன் கேஸ், டூ செடிசன் கேஸ், தேச துரோக வழக்கு, அண்ணன் சம்பத்து மேலே 11 கேஸு. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். இந்த அரசியலுக்கு வந்து எதுவும் பதவி அனுபவிக்கலை. ஆனால் ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பி, ஏன் என்ற கேள்வி எழாமல் இல்லைன்னு தலைவர் பாடுவார். அப்போ தான் வழி பிறக்கும் பாரு. ஆகவே எதையாவது பண்ணி இந்த இயக்கம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். பாடை வீடுகளில் யுத்த களத்தில் ஒரு இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது. சத்துணவு தந்த சரித்திர நாயகன். அந்த இயக்கம் நாசமாக போயிடக்கூடாதுன்றதுக்கு இங்கே நின்று இதை பார்க்குறமே தவிர எனக்கும் பழனிசாமிக்கு என்ன பங்கா பிரியல, ஒன்றும் கிடையாது. இப்போ இத்தனை தோல்விகள் அப்படின்னு சொல்றீங்களா, இந்த தோல்விகளை கடந்து கட்டமைப்பு ரீதியா ஓரளவுக்காவது ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அதிமுக? இப்ப திமுகவை எதிர்க்கக்கூடிய இல்ல பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி அப்படின்ற ஒரு இடத்துல கட்டமைப்புனா என்ன? அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து எல்லாருமே அதிமுகவுக்காக உழைக்க ரெடியா இருக்காங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா எல்லாரும்? நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூனிட்லாம் வந்திருக்கு, யார்கிட்டயா கேளுங்க. எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க மொத்தம் ஏடிஎம்கேல. இவர் விட்ட புது சரடு இது எவ்வளோ தெரியுமா? 2,30,00,000 சேர்த்துட்ட உறுப்பினர்னாரு.
இந்த நாடாளுமன்றத்தில் மொத்தமாக விழுந்திருக்க ஓட்டு 60 லட்சம். மீதியெல்லாம் எங்கே போச்சு? எது பேஸ்லாம் போயிடுச்சிங்க, ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நின்று ஒரு வருஷம் ஃபைட் பண்ணிங்கன்னா அப்போ தான் நிர்ணயம் பண்ண முடியும், திமுகவை வீழ்த்த முடியும். அவ்வளோ சீக்கிரமாலாம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது. ரொம்ப கஷ்டம். நான் இதை சொல்கிறேன்னா நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்து சொல்கிறேன். தலைவர் 72 கட்சி ஆரம்பித்தார். எப்போ ஆட்சி பிடிச்சார் தெரியுங்களா? 77. 5 வருஷம் கஷ்டப்பட்டார். எவ்வளவு கொடுமைகள், இன்னல்கள் அவர் சந்தித்தார். எவ்வளோ பணத்தை செலவு பண்ணியிருப்பார். அது மாதிரி ஒரு தலைவர் நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. கர்ணனாக வாழ்ந்தார், செலவு பண்ணார். இப்போ ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க. ஆகவே அதிமுக ஐசியூவில் இருக்குது. ஐசியூலேருந்து முதல்ல வெளியில் வரணும்னா நல்ல டாக்டர்ஸ் வேணும். நல்ல டாக்டர்ஸ் வேணும்னா முதல்ல உனக்கு உதவி செய்கிறதுக்கு 3-4 பேர் வேணும். அதோடு சேர்ந்து போயான்னா போக மாட்டேன்றார் அவர். ஆகவே வேதனையோடு இதை பார்க்க வேண்டியிருக்கிறதே ஒழிய நாங்கள் சாதித்து விடுவோம்னு என்னால் சொல்ல முடியாது. புரியுது. இப்போ இந்த ஒருங்கிணைப்பு குழு மூலமா நீங்க பேட்டி கொடுக்கறத தாண்டி இபிஎஸ் கிட்டயோ இல்ல ஓபிஎஸ் கிட்டயோ இல்ல சசிகலா அவர்கள் கிட்டயோ தனியா பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்துனீங்களா? ஒருங்கிணைக்கணும் ஒருத்தர் வரன்றாரு, பேசலான்றாங்க. ஓபிஎஸ்ஸா? அது பேர் சொல்ல முடியாது, சஸ்பென்ஸாக இருக்கும். வேணாம், அவங்க எல்லாரும் வந்துட்டுமே உட்காந்து பேசலான்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு? எல்லா தியாகமும் பண்ண தயாருன்றாரு. நீங்கள் அவர் அந்த ஒருத்தர் சசிகலா இல்லை, அது நீங்கள் சொல்ல முடியாது யாருன்னு சொல்லி. ஏன் நம்ம பழைய நண்பர் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கலாம். இதை பழைய கொள்ளடிச்சதில் ஏதாவது பேசலாமான்னு கூட கூப்பிடலாம். அது தெரியல, அவர் கூப்பிட்டாதான் தெரியும். அதனால் யாருன்னு சொல்ல மாட்டேன். இல்ல அதான் கேக்குறீங்க, நேரடியா பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா ஒருங்கிணைப்பு குழு சார்பா? இல்லைங்க, ஹி இஸ் டோட்டலி நாட் இன்ட்ரெஸ்டட். அவர் தான் ஓப்பனாக வராரு, நான் தான், என்னை விட்டு ஆள் கிடையாதுங்கிறாரு. ஏன்னா இதை பத்தி இப்ப நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இதை பத்தி 6 முன்னாள் அமைச்சர்கள் அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கும் அவங்களையும் கட்சியில இருந்து ஓரம் கட்டுறதுக்கான நோக்கங்கள் போய்கிட்டு 6 பேரையும் பேசவே விடலை. அந்த நாய் கதை சொன்னேன்ல, கவுன்னு சொல்லி திரும்பி எழுச்சி போகும்போது கையை கவாமல் விட்டுடுச்சு, அவ்வளோதான். இவர் போட்ட சத்தத்தில் மரியாதை எழுச்சி 5 பேரும் வெளியே போயிட்டாங்க. அதில் 2 பேர் தங்கமணி, வேலுமணி. இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை 2ம் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தது தாம் விளையாடன்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? தங்கமணியும் வேலுமணியும் சேர்ந்து செஞ்ச பொம்மை தான் எடப்பாடி பழனிசாமி. அதனால் நீங்கள் அவங்ககிட்ட இருந்து நியாயத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. கூட போன சிவி சண்முகம் ரியாக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் தான் அவரை பார்த்துட்டீங்கன்னா பெரிய எம்ஜிஆரா, சொல்கிறது கேட்க மாட்டேன்றன்னு மோதி பார்த்துருக்காரு. அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்த. ஆமாம், அவர் பண்ணி பார்த்துருக்காரு, வேலைக்கு ஆகலை. ஏன்னா இந்த 5 பேர் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. போய் ஆய்வு பண்ணலாம், போங்க வேலையை பாருங்கள், என் போஸ்ட்டை கேட்பாங்க, உங்கள் போஸ்டிங் கேட்பீங்க, அவங்க போஸ்ட்டை கேட்பாங்க, இதெல்லாம் விட்டு கொடுத்துருவீங்களான்னு சொல்லி அவங்கள மிரட்டி மாவட்ட செயலாளர்களை மாற்ற போகிறாங்க இந்த சலசலப்பு எழுந்த பிறகு அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் வந்து. தைரியம் இருந்தால் ஒரு ஆள் மேலே கை வைக்க சொல்லுங்கள். ஏதாவது ஒரு மாவட்ட செயலை மாற்றி தான் பார்க்க சொல்லுங்கள். ஆய்வுலாம் முடிஞ்சிருச்சு இல்லை, ஓய்வு கொடுங்க யாருக்கோ ஒரு ஆளுக்கு. தைரியம் இருக்கான்னு பார்க்குறேன் நான். அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.